அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெசிபினா வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர். நான் இதுல மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கப் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். பேக்கிங்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கப்ஸ், இந்த மாதிரி கப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கப்ஸ்ல தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். அதனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்க செய்யுங்க. வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1/4 கப் எடுத்திருக்கோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மைல்டு ஃப்ளேம்ல தான் நீங்க வச்சு எடுக்கணும். ரொம்ப கேஸ் ஸ்டாப்ல வச்சீங்கன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இண்டக்ஷன்ல வச்சீங்கனாலும் டெம்பரேச்சரை கம்மியா வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. வாசம் வர வரைக்கும் நீங்க வறுத்தீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வறுத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையா தான் நீங்க வறுக்கணும், அவசரப்பட்டு வறுத்துடக்கூடாது. இது நம்ம சின்ன அளவுகளில் செய்யறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில யூஸ் பண்ணி செய்யறோம். இதே நீங்க பெரிய அளவுல செய்யும் போது ரோஸ்ட் பண்றதுக்குனே தனியா உங்களுக்கு மெஷினரிஸ் இருக்கு, அதுல நீங்க போட்டு ரோஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். மேக்சிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயிலேயே நீங்க வறுத்து எடுத்துக்கங்க. அடிகனமானதா இருக்கிறதா பாத்துக்கங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஆறுறதுக்காக இன்னொரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கருப்பாகாம வறுத்துக்கங்க, நேரம் ரொம்ப மாறிடக்கூடாது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு நான் கரெக்டா அதுல 1/8 கப் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்க மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கணும். துவரம் பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க. கலர் மாறாம பாத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பும் சேம் 1/8 கப். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் உங்க இன்கிரீடியன்ஸோட குவாலிட்டி பொறுத்தும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயே நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லா தரமா வரும். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துட்டோம். இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மெஷரிங் ஸ்பூன்ஸ் நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பூன்ஸ்ல தான் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த மிளகையும் நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெந்தயம். இது பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன். இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம். இதை அப்படியே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். இது பவுடர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சீசனிங்காகவும் நம்ம கடுகு யூஸ் பண்ணுவோம். அதனால இதுல நீங்க அளவா யூஸ் பண்ணீங்கனாலே போதும். லைட்டா கடுகு பொரிஞ்ச வர அளவுக்கு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. ரொம்ப பொரிய விட்டீங்கன்னா சிறு கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ப்ரீமிக்ஸ் பவுடர்ல நீங்க அதை வத்த குழம்பா மாற்றும் போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை அதிகமா தெரியும். அதனால லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. லேசா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு வறுத்துக்கோங்க. கல்லுப்பு தான் நீங்க சேர்த்தணும், தூளுப்பு நீங்க சேர்த்தக்கூடாது. நம்ம மற்ற ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணாதனால இந்த சால்ட் உங்களுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவா ஆக்ட் ஆகும். கல்லுப்பு தான் சேர்த்தணும், தூளுப்பு சேர்த்திடாதீங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எதுவுமே இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து வரமிளகா வந்து நான் இங்க 5-6 எடுத்திருக்கேன். நீங்க நான் சொன்ன அளவுகளுக்கு 10-12 வரைக்கும் நீங்க வரமிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு காரம் கம்மியா போதுங்கிறங்காட்டிக்கு 5-6 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்க நம்ம பிசினஸுக்குன்னு கொண்டு போகும்போது கண்டிப்பா காரம் அதிகமாகத்தான் இருக்கணும். அதனால 10-15 வரமிளகா எடுத்து போட்டுக்கோங்க. 10-15 வரமிளகா எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க எண்ணெய் விடக்கூடாது. வரமிளகாயை பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்தாச்சு. இதையும் பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புளி. இன்னைக்கு வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு இது எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நார் எல்லாமே நீங்க எடுத்துடணும். புளியில எடுத்துட்டு தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். புளியை நீங்க வறுத்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். கருகாம மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ட்ரையர் இருந்ததுன்னா ட்ரையர்ல கூட நீங்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் போறதுக்கு தான். மற்ற பொடிகளோட சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு இதுவும் வந்து இதாயிடும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கோம். அதை இந்த மாதிரி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அரையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு சளிச்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த புல்லட் மிக்சி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புளி சீக்கிரமாகவே அரைஞ்சிரும். உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக நிற்காது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சளிச்சு எடுத்தது. இன்னும் இதை மட்டும் நம்ம அகெயின் பவுடர் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி சளிச்சு எடுத்தோம்னா வத்த குழம்பு ப்ரீமிக்ஸு முக்கால்வாசி தயாராயிரும். இதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல்லாமே அரைச்சி சளிச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. அதுக்கு மேலே வேணாம், போதும். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருப்போம் வறுக்கும் போது. இப்போ அதே 1/4 டீஸ்பூன் இந்த சீசனிங்காக போடுறோம். நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடுகு பொரிஞ்சதும் உங்களுக்கு தேவையான வத்தலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வத்தல் அப்படிங்கிறது, இப்போ மணத்தக்காளினா மணத்தக்காளி வத்தல், நான் வந்து சுண்டக்காய் வத்தல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னா 1/8 கப் அளவு எடுத்திருக்கேன். எதுக்காக நம்ம நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுறோம்னா, நல்லெண்ணெய் எப்போவுமே நீங்கள் ஊறுகாய் தொக்கு வெரைட்டிக்கெல்லாம் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்தியிருப்போம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பவுடருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் தான். இப்போ இது வந்து ரெடி மிக்ஸ். இதில் வந்து நீங்கள் இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதை வந்து குழம்பா ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வத்தலை போட்டுருவோம். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்சிங் ஒன்று கொடுத்துருங்க. ஆயில் ஆட் பண்ணுறமே ஒரு 3 to 4 months கழித்து உங்களுக்கு சிக்கு வாசம் அடிக்காதுன்னா அடிக்காது. ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைனா ஏர் சீல்டு பேக்கேஜில் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கணும். வத்த குழம்பு ரெடிமிக்ஸ் பவுடர் வந்து ரெடி. இதை நீங்கள் வந்து 50 grams பேக்கெட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை 100 grams பேக்கெட்டாக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு 250 grams பாட்டிலில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது எப்படி நம்ம தயார் பண்ணணுங்கிறதையும் நான் கோவை சகோதரிகள் ஷார்ட்ஸ் சேனலில் நான் உங்களுக்கு போடுறேன். அந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.